சாந்தி 14/2/2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, அதிகாலையில் எழுந்து தந்தைக்கு குட் மார்னிங் சொல்லுங்கள். ஞான சிந்தனையில் இருங்கள், அப்போது குஷியின் அளவு ஏறி இருக்கும். கேள்வி: அக்யூரேட் நினைவு, அதாவது மிக சரியான நினைவு எது? அதனுடைய அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? பதில்: மிகவும் தைரியமாக, கம்பீரமாக, மேலும் புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வதுதான் மிக சரியான நினைவாகும். யார் மிக சரியான நினைவில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதிக கரண்ட் கிடைக்கும். பாவ சுமைகள் குறைந்து கொண்டே போகும். ஆத்மா சத்தோ பிரதானமாக ஆகிக்கொண்டே செல்லும். அவர்களுடைய ஆயுள் அதிகரித்து கொண்டே போகும். அவர்களுக்கு சர்ச் லைட் கிடைக்கும். நாம் அனைவரும் பரமாத்மாவின் காதலிகள், அதாவது பரமாத்மாவை நேசிக்கக்கூடியவங்க, அதுவும் உயிருக்குயிராக நேசிக்கக்கூடியவங்க. கனவிலும் நினைவிலும் ஒரு சிவபாபா தான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க. அந்த சிவபாபாவின் வழிப்படி, ஸ்ரீமத் படி ஒவ்வொரு செயலையும் செய்யக்கூடியவங்க. இந்த உலகத்திற்கு பரமாத்மாவை நம்முடைய அன்பின் மூலம் வெளிப்படுத்தக்கூடியவங்க. உலகத்தில் காதலர்கள் ஜென்ம ஜென்மத்தின் காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடையது யுக யுகத்தின் காதல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கல்ப கல்பத்தின் காதல் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பரமாத்மா காதலிகளுக்கு காதலர்கள் தினம் நல்வாழ்த்துக்கள். இந்த முரளியில் பாபா நினைவு நினைவு நினைவு, நல்ல பாபாவை நினைக்கணும். காலையில் எழுந்து குட் மார்னிங் சொல்லுங்க அன்பா அப்படின்றார். பக்தர்களே அதிகாலையில் எழுந்து எவ்வளவு பக்தி செய்கிறாங்க. ஆனால் இங்கு சில குழந்தைகள் உள்ளன்போடு உயிருக்கு உயிராக அன்பாக நினைவு செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்றார். அதே நேரத்தில் ஆக்யூரேட்டாக நினைங்க. சும்மா மேலோட்டமாக எனக்கு ஒரு பாபா நினைவுதான் அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடாது. ஆக்யூரேட் நினைவுனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படி நினச்சாதான் கரண்ட் கிடைக்கும்ன்றார். அதாவது நினைவின் மூலம் நினைவு கிடைக்கும். அப்படி இருக்கணும். நாம் நினச்சா பாபா நம்மளை இழுக்கிறது நமக்கு தெரியணும். பாபாவுடைய ஈர்ப்பு நம்ம அனுபவம் செய்யணும். அந்த பாபாவுடைய சக்தி, அந்த கரண்ட் அனுபவம் செய்யணும். நாம் பாபாவை நினைவு செய்தோம் அப்படின்னா பாபாவும் நம்மளை நேசிக்கிறார், அன்பு காட்டுறார். ஆகையில் பாபாவுடைய அன்பை அனுபவம் செய்யணுன்னா கூட நினைக்கணும். பாவ கர்மங்களை எரிக்கணுன்னாலும் நினைக்கணும். ஆகையில் முக்கியமான சப்ஜெக்ட் நினைவு தான். வேறு எந்த கஷ்டமும் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்ல அப்படின்றார். முட்களை மலர்களாக மாற்றுறார், சத்தோப்பிரதானமாக மாற்றுறார், நறுமணமுள்ள மலர்களாக மாற்றுறார், சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக மாற்றுறார். அப்படின்னா அப்படிப்பட்ட தந்தை மீது எவ்வளவு அன்பு இருக்கணும், எவ்வளவு அன்பாக நினைவு செய்யணும் அப்படின்றார். ஓம் சாந்தி. தந்தை கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தத்தத்துவம், அதாவது என்னை போலவே ஆகுங்கள். அதாவது ஆத்மாக்களாகிய நீங்களும் சாந்த ஸ்வரூபமானவர்கள். அனைத்து ஆத்மாக்களாகிய உங்களுடைய சுய தர்மம் அமைதியாகும். சாந்தி தாமத்திலிருந்து இங்கு டாக்கியாக, அதாவது பேசக்கூடியவர்களாக ஆகிறீர்கள். இந்த கர்மேந்திரியங்கள் நடிப்பை நடிப்பதற்காக உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆத்மா சிறியதாகவோ பெரியதாகவோ ஆகுவதில்லை. ஷரீரம் சிறியதாக பெரியதாக ஆகிறது. நான் ஷரீரதாரி இல்லை, அதாவது ஷரீரமுடையவன் இல்லை என்று தந்தை கூறுகிறார். நான் பரந்தாமத்திலிருந்து குழந்தைகளாகிய உங்களுடைய எதிரில் இருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். குழந்தைகளுக்கு மீண்டும் ஞானம் கொடுக்கிறேன். ஏனென்றால் நான் நாலெட்ஜ்ஃபுல்,
அதாவது ஞானம் நிறைந்தவனாக இருக்கிறேன். ஞானக்கடலாகிய நான் குழந்தைகளுக்கு ராஜயோகம் கற்பிப்பதற்காக வருகிறேன். ராஜயோகம் கற்பிக்கக்கூடியவர் ஒரு பகவான்தான். கிருஷ்ணரின் ஆத்மாவிற்கு இந்த ஈஸ்வரிய பாகம் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கான பாகம் இருக்கிறது. ஈஸ்வரனுக்கும் அவருக்கான பாகம் இருக்கிறது. இந்த நாடகம் எப்படி அதிசயமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இது புருஷோத்தம சங்கம யுகம். இது மட்டும் நினைவிருந்தாலே போதும், நாம் சத்யுகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்பது உறுதியாகிவிடும். அதாவது இது புருஷோத்தம சங்கம யுகம். அப்போ புருஷோத்தமர்களாக மாறணும். அதுக்கு பாபாவை நினைக்கணும், குணங்களை கடைப்பிடிக்கணும். இதெல்லாம் நினைவிருந்ததுன்னா சத்யுகத்திற்கு நம்ம போகக்கூடியவங்கன்றது உறுதி அப்படின்றார். இப்போது சங்கமத்தில் இருக்கிறோம். பிறகு நம்முடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் அவசியம் தூய்மையாக வேண்டும். உள்ளுக்குள் மிகுந்த குஷி ஏற்பட வேண்டும். ஆஹா, எல்லையற்ற தந்தை கூறுகிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள், உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இப்படியெல்லாம் நினச்சி குஷியில் இருக்கணுன்றார். தந்தைக்கு குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது, எவ்வளவு நேசிக்கிறார். ஆசிரியரின் ரூபத்தில் படிப்பை மட்டும் கற்பித்துவிட்டு வீட்டிற்கு சென்று விடுகிறார் என்பது கிடையாது. இவர் தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார். உங்களுக்கு கற்பிக்கவும் செய்கிறார். நினைவு யாத்திரையை கற்பிக்கிறார். இதுபோல் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்கக்கூடிய தந்தை மீது, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய தந்தை மீது மிகுந்த அன்பு இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்ததும் முதலில் சிவபாபாவிற்கு குட் மார்னிங் சொல்ல வேண்டும். நீங்கள் எவ்வளவு அன்பாக நினைவு செய்வீர்களோ அவ்வளவு குஷியில் இருப்பீர்கள். நான் அதிகாலையில் எழுந்து எல்லையற்ற தந்தையை எந்தளவு நினைவு செய்கிறேன் என்று குழந்தைகள் தங்களுடைய உள்ளத்தை கேட்டுக்கொள்ள வேண்டும். பக்தர்கள் எவ்வளவு அன்பாக பக்தி செய்கிறார்கள். ஆனால் சில குழந்தைகள் உள்ளபூர்வமாக, உயிருக்குயிராக அன்பாக நினைவு செய்வதில்லை என்பதை பாபா அறிவார். பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்லவில்லை என்றால் பாவ சுமைகள் எப்படி குறையும்? முக்கியமானது நினைவுதான். இதன் மூலம் உங்களுக்கு எதிர்காலத்திற்காக மிகவும் உயர்ந்த வருமானம் கிடைக்கிறது. கல்பத்திற்கும் இந்த வருமானம் பயன்படும். மிக தைரியமாக, கம்பீரமாக புரிந்து கொண்டு நினைவு செய்ய வேண்டும். நான் பாபாவை மிகவும் அதிகமாக நினைவு செய்கிறேன் என்று மேலோட்டமாக கூறிவிடுகிறீர்கள். ஆனால் அக்யூரேட்டாக, அதாவது மிக சரியாக நினைவு செய்வதில் உழைப்பு இருக்கிறது. யார் தந்தையை அதிகம் நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமாக கரண்ட் கிடைக்கிறது, அதாவது சக்தி கிடைக்கிறது. ஏனென்றால் நினைவின் மூலம் நினைவு கிடைக்கிறது. அதாவது இந்த இடத்துல பாபா என்ன சொல்ல வரார் அப்படின்னா, முக்கியமான விஷயம் நினைவு தான். அதாவது முக்கியமான சப்ஜெக்ட் நினைவு தான். ஆகையால் இந்த சப்ஜெக்டுக்கு மிகுந்த கவனம் கொடுக்கணும். ஏன்னா இதன் மூலமாக தான் உங்களுக்கு எதிர்காலத்திற்கான நிறைய ஆஸ்தி அல்லது வருமானம் கிடைக்குது. கல்பத்தினுடைய வருமானம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது கல்பத்திற்கும் இந்த வருமானம் பயன்படுது அப்படின்றார். ஆகையால் அந்த நினைவு எப்படி இருக்கணும்? மிக தைரியமாக, கம்பீரமாக புரிந்து கொண்டு நினைவு செய்யணும் அப்படின்றார். இந்த இடத்துல தைரியமாக அப்படின்னு சொல்கிறத விட மிகவும் பொறுமையாக,
ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு கம்பீரமாக ஆழமாக சிந்தித்து அதுக்கப்புறமா நினைவு செய்யணும். மற்றபடி குழந்தைகள் நான் பாபாவை மிகவும் அதிகமாக நினைவு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 24 மணி நேரம் எனக்கு பாபா நினைவு தான், எனக்கு பாபாவை விட்டால் வேறு யார் இருக்கிறா அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் ஓகே தான், ஆனால் அந்த நினைவு அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்றார். அக்யூரேட்டான நினைவு அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த சரீர உணர்விலிருந்து விடுபட்டு, அதாவது அஷரீரியாகி ஆத்ம உணர்வில் இருந்து பிந்துவாகி பிந்து ரூபத்தில் இருக்கக்கூடிய தந்தையை நினைக்கணும். இப்படி நினைவு செய்வதில் தான் உழைப்பு இருக்குது அப்படின்றார். இப்படி அக்யூரேட்டாக நினைவு செய்யும் போது தான் கரண்ட் கிடைக்குது. நினைவின் மூலம் நினைவு கிடைக்கிறது. எவ்வளோ நல்லா பாபா நமக்கு சொல்லிகிட்ருக்கிறார். நம்ம பாபாவை நினைவு செய்யும் போது பாபாவும் நம்மை நினைவு செய்கிறார். இதுதான் இதனுடைய பொருள். அப்போ பாபா நம்மை நினைவு செய்கிறதுன்னு என்ன அர்த்தம்? பாபாவிடமிருந்து சக்தி கிடைக்கிறது. ஆகையில தான் பாபா அக்யூரேட்டாக நினைவு செய்யுங்க அப்படின்றார். சயின்ஸும் இதை தான் சொல்லுது. எனர்ஜி அட்ராக்ட்ஸ் எனர்ஜி, தாட்ஸ் அட்ராக்ட்ஸ் தாட்ஸ் அப்படின்வாங்க. ஆகையில நாம் பாபாவினுடைய சக்தி அடையணும், பாபாவின் அன்பு அடையணும்னா அக்யூரேட்டாக நினைவு செய்யணும். பாபா எவ்வளவு இனிமையானவராக இருக்கிறார், எவ்வளவு அன்பு செய்கிறார், எந்த கஷ்டமும் கொடுப்பதில்லை. என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும்தான் கூறுகிறார். உள்ளம் ஒரு தந்தையின் நினைவில் நிலைத்துவிட வேண்டும். ஒரே ஒரு தந்தையின் நினைவு மட்டும்தான் அன்பு தொல்லை செய்ய வேண்டும். ஏனென்றால் தந்தையின் மூலம் எவ்வளவு உயர்ந்த ஆஸ்தி கிடைக்கிறது. எனக்கு தந்தையின் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது, எந்த அளவிற்கு எனக்குள் தெய்வீக குணங்கள் இருக்கிறது என்று தன்னை தானே பார்க்க வேண்டும். ஏனென்றால் குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது முள்ளிலிருந்து மலராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். எந்த அளவிற்கு யோகத்தில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு முள்ளிலிருந்து மலராக சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். மலர்களாக ஆகிவிட்டீர்கள் என்றால் பிறகு இங்கு இருக்க முடியாது. மலர்கள் நிறைந்த பூந்தோட்டம் சொர்க்கம். யார் நிறைய முட்களை மலர்களாக ஆக்குகிறார்களோ அவர்களை தான் உண்மையான நறுமணமுடைய மலர்கள் என்று சொல்ல முடியும். ஒருபோதும் யாரையும் முள் போன்று குத்த மாட்டார்கள். கோபமும் மிக பெரிய முள்ளாகும், நிறைய பேருக்கு துக்கம் கொடுக்கிறது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் முள் நிறைந்த உலகத்திலிருந்து விடுபட்டு கரைக்கு வந்து விட்டீர்கள். நீங்கள் சங்கமத்தில் இருக்கிறீர்கள். எப்படி தோட்டக்காரர் மலர்களை ஒரு தனி தொட்டியில் வைப்பாரோ அதேபோல் மலர்களாகிய நீங்களும் இப்போது சங்கம யுகம் என்ற தொட்டியில் தனியாக வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிறகு மலர்களாகிய நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவீர்கள். கலியுகத்தின் முட்கள் எரிந்து போய்விடும். நாம் இறை மாணவர்கள். நாம் இந்த ஆன்மீக பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கிறோம் என்ற போதை குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்க வேண்டும். தந்தை குழந்தைகளாகிய உங்களை துக்கத்திலிருந்து விடுவித்து அமைதியின் தானம் கொடுக்கிறார். நீங்களும் அமைதியின் தானம் செய்ய வேண்டும். யார் இந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு தான் இந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். குழந்தைகள் நினைவு செய்கிறார்கள் என்றால் தந்தையும் அன்பு செய்கிறார். அதாவது நாம் பாபாவை நினச்சா பாபாவினுடைய அன்பு கிடைக்கும். நாம் நினைவு செய்கிறோம் அப்படின்னா பாபாவும் அன்பு காட்டுறார். ஆகையில் பாபாவுடைய அன்பு பெறணும் அப்படின்னா நினைக்கணும். ஷரீரத்தின் தோற்றம் சகோதரியாக இருந்தாலும் பார்வை ஆத்மாவின் பக்கம் செல்ல வேண்டும். ஷரீரத்தின் மீது முற்றிலும் பார்வை செல்லக்கூடாது.
இதில் அதிக உழைப்பு இருக்கிறது. இது மிகவும் ஆழமான விஷயமாகும், மிக உயர்ந்த படிப்பாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், கடந்தவற்றை கடந்தவைகளாக ஆக்கி முதலில் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். ஆத்ம அபிமானியாகி இருப்பதற்கான உழைப்பு செய்ய வேண்டும். அதிகமாக பேசக்கூடாது. 2வது பாயிண்ட், ஞான ரத்தினங்களினால் தன்னுடைய பையை நிறைத்து கொண்டு அதை தானம் செய்து நிறைய பேருக்கு நன்மை செய்வதற்கு நிமித்தம் ஆக வேண்டும். அனைவருக்கும் பிரியமானவர் ஆக வேண்டும். அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். வர்தானம், கர்ம கஷேத்திரத்தில் தாமரை மலருக்கு சமமாக இருந்து கொண்டே மாயையின் சேற்றிலிருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய கர்ம யோகி ஆகுங்கள். கர்ம யோகிகளுக்கு தான் வேறு வார்த்தைகளில் தாமரை மலர் என்று சொல்லப்படுகிறது. கர்ம யோகி என்றால் கர்மம் மற்றும் யோகம் இரண்டும் இணைந்திருக்க வேண்டும். எந்த ஒரு கர்மத்தின் சுமையும் அனுபவமாக கூடாது. எந்த விதமான சேறு, அதாவது மாயையின் வைப்ரேஷன்ஸ் டச் செய்யக்கூடாது. ஆத்மாவின் பலவீனத்தினால் மாயாவுக்கு ஜென்மம் கிடைக்கிறது. பலவீனத்தை முடிப்பதற்கான சாதனம் தினசரி முரளியாகும். இதுதான் சக்திசாலியான ஃப்ரெஷ்ஷான உணவு. மனன சக்தி, அதாவது ஞான சிந்தனை செய்யும் சக்தியின் மூலம் இந்த உணவை ஜீரணித்து கொள்ளுங்கள். அப்போது மாயையின் சேற்றிலிருந்து பாதுகாப்பாக இருப்பீர்கள். ஸ்லோகன், பயனுள்ளதாக்கக்கூடிய தன்மை என்ற சாவி மூலமாக அனைத்து பொக்கிஷங்களையும் பயனுள்ளதாக ஆக்குவதுதான் மகாதானி ஆகுவதாகும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிகை. எக்ஸாம்பிள் ஆகுவது என்றால், அதாவது எடுத்துக்காட்டாக ஆகுவது என்றால், யாராக இருக்கிறீர்களோ, யாருடையவராக இருக்கிறீர்களோ அதே நினைவில் இருக்க வேண்டும். உங்களை யார் பார்த்தாலும் பார்க்க பார்க்க அவர்களுக்கு தந்தையின் நினைவு தானாகவே வந்துவிட வேண்டும். ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருந்தும் இது உங்களை உருவாக்கியவரின் அதிசயம் என்று வெளிப்பட வேண்டும். அப்போது தந்தை வெளிப்படுவார். தந்தை உங்கள் மூலம் வெளிப்படட்டும், நீங்கள் மறைமுகம் ஆகிவிடுங்கள். இப்போது நீங்கள் வெளிப்படையாக தெரிகிறீர்கள், தந்தை மறைமுகமாக இருக்கிறார். பிறகு ஒவ்வொருவரும் மனதார தந்தையின் வெளிப்பாட்டின் மகிமை செய்வதை கேட்பீர்கள். அதாவது எக்ஸாம்பிள் ஆகிறதுனா என்னன்னு பாபா புரிய வைக்கிறார். நம்ம யாராக இருக்கிறோமோ, யாருடையவராக இருக்கிறோமோ அதே நினைவில் இருக்கணும். அதாவது நாம் எந்த சிந்தனையில் இருக்கிறோமோ, எந்த நினைவில் இருக்கிறோமோ அந்த வைப்ரேஷன்ஸ் தான் மற்றவங்களுக்கும் போகும். அதுதான் மற்றவங்களுக்கும் வெளிப்படும். அதாவது பாபா ரொம்ப அழகாக இந்த அவ்வியக்த சமிகையில் புரிய வச்சிருக்கிறார். ஒரு எக்ஸாம்பிள் ஆகிறதுனா என்ன அவ்வளோ தெளிவாக புரிய வச்சிருக்கிறார். நான் யாராக இருக்கிறேனோ, யாருடையவராக இருக்கிறேனோ அதே நினைவில் இருக்கணும். அவ்வளோதான். நான் யார்? நான் ஆத்மா. யாருடையவன்? பரமாத்மாவினுடையவன். ஆகையால் நான் ஆத்ம சிந்தனையில், ஆத்ம உணர்வில், ஆத்மஸ்வரூபத்தில் இருந்தால் என்னை பார்க்குறவங்களுக்கும் அதே பார்வை இருக்கும், அதே உணர்வு ஏற்படும். சப்போஸ் நான் தேக உணர்வில் இருந்தாலோ அல்லது தேகத்துடைய பற்றில் இருந்தாலோ என்னை பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? என்னுடைய சரீரம்தான் தெரியும். அந்த வைப்ரேஷன்ஸ் தான் போகும். அதே போல் நான் யாருடையவராக இருக்கிறேன், இது அதை விட ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒரு பாபா நினைவில் இருந்தோம் அப்படின்னா
என்னை யார் பார்க்குறாங்களோ பார்க்க பார்க்க அவங்களுக்கு தானாகவே பாபாவுடைய நினைவு வந்துடும்ன்றார். அப்போ இது எவ்வளோ உயர்ந்த விஷயம். அது மட்டும் இல்லை, பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நல்ல பொருளை உருவாக்கி இருந்தாங்க, ஒரு நல்ல ஒரு படைப்பை படைச்சிருந்தாங்க, அல்லது ஒரு நல்ல ஓவியத்தை வரைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அதை பார்க்குறவங்களுடைய புத்தி எங்கே போகும், பார்வை எங்கே போகும், இவ்வளோ அழகாக இந்த வேலையை செய்திருக்காங்களே, இதை யார் செய்தாங்க, இந்த கலைநயம் அவ்வளோ நல்லா இருக்கே, இதை செய்தது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆவல் போகும். அதே போல் இவ்வளோ நல்லா வரைஞ்சிருக்காங்களே, இதை யார் வரைஞ்சாங்க அப்படின்ற சிந்தனை போகும் இல்லையா. அதுபோல் நான் ஒரு எக்ஸாம்பிள் ஆயிட்டேன் அப்படின்னா, இவங்கள இப்படி உருவாக்கியிருக்காங்களே, அவர் யாராக இருப்பார், அவரை பார்க்கணும் சிந்தனை தானாக பாபா கிட்டே போகும் அப்படின்றார். அதனால் எக்ஸாம்பிள் ஆகிறதுல அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியுறீங்க, ஆனால் பாபா மறைமுகமாக இருக்கிறார், வெளிப்படையாக இல்லை. ஆனால் எப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஆயிடுறீங்களோ அப்போது நீங்கள் மறைமுகம் ஆயிடுவீங்க. எல்லாருக்கும் பாபா தெரிவார், வெளிப்படையாக தெரிவார். அப்போ தான் எல்லோரும் மனதார பாபாவுடைய மகிமையை செய்வாங்க, அதை நீங்கள் கேட்பீங்க அப்படின்றார். எனது பாக்கியமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. எனது பாக்கியமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்கியமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை சந்தித்ததால் வாழ்க்கையில் பரமானந்தம் அடைந்தேனே. உன்னை சிந்தித்ததால் இதயத்தில் பேரானந்தம் அடைந்தேனே. அன்பின் தீபம் நீ ஏற்றினாய், ஒளியானதே என் வாழ்க்கையே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்கியமே பாபா உன் அன்பு கிடைத்ததே.